நல்ல ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய நித்திய ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். நல்லா இருக்கீடா? ஓகே. ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால கேட்குறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் அதே போல் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்ம இடத்துல சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த எண்ட் ரிசல்ட்னு ஒன்று இருக்குது, முடிவு என்று ஒன்று இருக்குது. அந்த முடிவு கர்த்தர் சம்பூர்ணமாக்கி தரும். எல்லாரும் ஊட்டி போகிறோம். ஊட்டி போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வழியில் சில இடங்கள்லாம் வரும். இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நேராக வந்து அவனாசி வரும், அப்புறம் அன்னூர் வரும், மேட்டுப்பாளையம் வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகிற இடம்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்கும், எதுவுமே இருக்காது, எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும். என்னடா பாஸ்ட் ஊட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், எல்லாம் காஞ்சு கிடக்குது, ஒரே உப்பசமாக இருக்குது, வேர்த்து ஒழுகுது. ஊட்டினாங்க, கடைசியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அப்படியே அன்னூர் வரும். அங்கே அப்படிலாம் போகிற வழியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ஊட்டின்னு சொல்கிறாங்க, இப்படி போகிற வழியெல்லாம் இப்படி நல்லாவே இல்லையே. ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிறுத்துகிறோம், மேட்டுப்பாளையத்துக்கிட்ட நிறுத்துகிறோம். ஒரே கூட்டம், உப்பசம், வெயில். ஐயோ, இங்கே போய் சாப்பிட வைக்காங்க. ஓகே, அங்கே சாப்பிட்றோம். அப்புறம் போகிறோம், இன்னும் அப்படியே கடந்து போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போகும்பொழுது, அப்படியே மேட்டுப்பாளையத்தை தாண்டி அப்படியே போகும்பொழுது கல்லாறு அப்படின்னு ஒரு இடம் வரும். கல்லாறு கிட்ட வரும் பொழுது அந்த ஊட்டிக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படியே லைட்டாக தெரியும். ஏன்னா மலை மேலே ஏறும் வண்டி. அப்படியே மலை மேலே ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிளைமேட், அந்த வெதரெல்லாம் அப்படியே மாறும். இங்கே இருக்கிற உஷ்ணம்லாம் மாறி அப்படியே கொஞ்சமாக அப்படியே போகும். அப்படியே இன்னும் 2-3 பெண்டெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பரளியாறுன்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர ஆரம்பிக்கும். எனக்கு அந்த வெதர் கண்டிஷன், கால சூழ்நிலை மாறும் பொழுது கொஞ்சம் அப்படியே குளிர ஆரம்பிக்கும். பரளியாறில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு நல்ல சூடாக ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்தால், வண்டி அப்படியே இன்னும் ஒரு 2 பெண்டு தாண்டுச்சுன்னா ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு குளிர். நம்ம இருக்கிற இடத்தை காட்டிலும் அந்த ஊட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு வெதர் இருக்கும் பாருங்க, ஒரு சூழ்நிலை, ஒரு குளிர். அந்த குளிர் பரளியாரை தாண்டி ஒரு 2-3 பெண்டுலேயே ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா குன்னூர்னு ஒரு இடம் வரும். குன்னூரில் போய் அப்படியே ஒரு மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு சுட நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்தா மறுபடியும் அப்படியே ஏறினா ஊட்டி வரும் பாருங்க. நான் ஊட்டி அப்படின்னு சொல்ற அந்த காரியம் எப்போ வரும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி நம்ம ஊட்டிக்குள்ள வந்துட்டோன்னு இல்லை சொட்டை எடுத்து போடுவோம், தலைக்குள்ளா எடுத்து கமுத்துவோம். அப்பதான் ஊட்டிங்கிறது நமக்கு என்னங்கிறது புரியும். ஹல்லேலூயா. நம்ம புறப்படுற இடம் எப்படி இருக்குதுன்னெலாம் தெரியாது, ஆனால் போய் சேருகிற இடம் சம்பூரணமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அன்னூரை பார்த்து ஐயோ உன்னடா ஊட்டின்னு சொன்னாங்க இப்படி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. மேட்டுப்பாளையத்தை பார்த்து ஐயோ ஊட்டின்னு சொன்னாங்க இப்படி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. கல்லாரை பார்த்து ஐயோ எப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பரளையாரை பார்த்து இப்போதான் கொஞ்சம் ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. போய் சேர வேண்டிய இடம் சேர்ந்தாதான் அதனுடைய பரிபூரணம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிற முறையை பார்த்தோ அல்லது நம்முடைய சபை போய்கொண்டிருக்கிற முறையை பார்த்தோ இந்த இடங்களை வைத்து நம்ம நினைக்கக்கூடாது இது ஊட்டின்னு சொன்னாங்க இப்படி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் போய் சேருகிற 5000 ஆத்துமாக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நடத்துதல் என்றால் என்ன, அவருடைய வார்த்தையின் வல்லமை என்றால் என்ன என்பதை நீங்கள் போய் சேருகிற இடத்தை வைத்து தான் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையும் அதே போல. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கோடிகளையும் லட்சங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிற குடும்பத்தை பார்த்து, இப்ப இருக்கிற வருமானத்தை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. அதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும்.
ஹல்லேலூயா. இதற்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை என்பது. நான் அதை தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? கண்களினால பார்க்க முடியாது பாருங்க. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்ம கண்களால் பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கை. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 1 கோடி ரூபாயில் ஒரு பெரிய வீடு இருக்க போகுது. ஹல்லேலூயா. இதை நம்ம கண்களினால பார்க்க முடியாது. ஏங்க, எனக்கு இருக்கிறதே 2.5 சென்ட் தான் இடம், எனக்கு இருக்கிறதே 2 சென்ட் தான் இடம், 1 சென்ட் தான் இடம். நோ, நான் சொல்றேன், இப்போ 1 கோடி ரூபாயில உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா வரப்போகுது. ஹல்லேலூயா. இதை நம்ம கண்களினால பார்க்க முடியாது. நம்ம சொன்னாலும் நமக்கு விளங்காது. பாஸ்டர் சும்மா சொல்லுவாராட்டு இருக்குது இல்ல. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. காணப்படவே இல்லை, அந்த மாதிரி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் அதற்குரிய நிச்சயம் விசுவாசம். ஹல்லேலூயா. ஓகே, விசுவாசம் அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் எதனால பிழைக்கிறான்? நம்மளுக்கு உயிரோட இருக்கிறோம். எதனால உயிரோட இருக்கிறோம்? என்ன காத்து சுவாசிக்கிறோம்? ஓட்டு சுவாசிக்கிறோம். ஓட்டு இருந்தால் தான் ஒரு மனுஷன் பிழைக்க முடியும். ஓட்டுன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் ஒரு மனுஷன் சுவாசிக்கிறான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப மூச்சு திணறிட்டு ஒருத்தன் வரான் அப்படின்னா, என்ன கவிதா சிஸ்டர், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் மூச்சு திணறிட்டு வரான், அவனுக்கு முதல்ல என்ன வைப்பீங்க? ஆக்சிஜன் வைப்பான். ஓட்டு வச்சாதான் அவன் என்ன பண்ணுவான்? அவன் பொழைப்பான், அவன் பிழைக்கவே முடியும். முதல்ல ஆக்சிஜன் வைப்பாங்க. அப்புறம் அவனுக்கு மூச்சு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்ப்பாங்க. அப்புறம் ட்ரிப்ஸ் போடுவாங்க. அப்புறம் அவனை பிழைக்க வைப்பாங்க. அப்போ ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஓட்டு தேவை, ஆக்சிஜன் நமக்கு தேவையா இருக்கிறது. அதே போல நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கும் நமக்கு என்ன தேவையா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் தேவையா இருக்கிறது. விசுவாசம் தேவையா இருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். அந்த வசனம் தான் அதில் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி பிழைக்க முடியும்? அந்த விசுவாசத்தினாலே தான் நம்ம பிழைக்க முடியும். இது நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கை என்ன நான் சொல்றேன், நீங்கள் நம்பிக்கை உடையவர்களா இருப்பதினால தான், கிறிஸ்துவை நான் நம்புறேங்க, அவரை நான் நம்புறேன்னு சொல்றதுனால தான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அந்த நம்பிக்கை தான் விசுவாசம் நினைக்கிறோம். இல்ல, விசுவாசங்கிறது அதுக்கு மேல. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவன் நான் சர்ச்சுக்கு வருவாங்க. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவன் சர்ச்சுக்கு வருவான். நான் அந்த வார்த்தைகளை உள்ள ஆவிக்குள்ள எடுத்து அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் விசுவாசி கிடையாது. சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் நம்பிக்கையோட வராங்க. நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். எப்படி நான் மாலையை போட்டு 48 மண்டலம் விரதம் இருந்து நான் கோயில் நடந்து போறேன், இல்ல ஐயப்ப சாமிக்கு போறேன்னு சொல்றவங்க நம்பிக்கையோட போறான். அவனும் நம்பிதான் போறான். பாத யாத்திரை போறான், நம்பிதான் போறான். எல்லா கடவுளை நம்புறவனும் நம்பிதான் போறான். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பி போறதில்ல, அவரை விசுவாசித்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னா விசுவாசங்கிறது வேற ஒரு மேட்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசங்கிறது வேற மேட்டர். அது நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கைங்கிறது முதல் படி. அடுத்தது விசுவாசம் என்பது அடுத்த லெவல். நம்பிக்கை என்பது வேற, விசுவாசம் என்பது வேற. கிறிஸ்துவ ஜனங்கள் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அவர் நம்ம நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். நீங்க நம்பிக்கை விசுவாசம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நம்ம பேங்க்ல நல்ல அமௌண்ட்டை வச்சுட்டு
நான் இதெல்லாம் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஒன்றுமே இல்லாதப்பையும் நான் சொல்கிறேன் பாருங்க, 5000 ஆத்துமாக்கள்னு, அது விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் போகலை, அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாதனால தான் அவன் பின்வாங்கி போகிறான். முதல் ஸ்டெப்பு நம்பிக்கை. கர்த்தரை விசுவாசிக்கணும். நம்பி சபைக்கு வரோம். இந்த ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம் பாருங்க, அந்த கேட்கும் பொழுது உள்ள ஒன்று உருவாகுது பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கையோடு வரோம். கேட்கறதுனால விசுவாசம் எதனால வருது? கேள்வியினால் வருகிறது. அந்த கேள்வி எதனால வருது? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் வருகிறது. அப்ப இந்த விசுவாசம் எப்படி வருது? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்க வருது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க வருகிறது தான் விசுவாசம். ஆண்டுடைய வார்த்தையை நீங்க கேட்காமையே போயிட்டோம் அப்படின்னா நம்பிக்கையும் வராது, விசுவாசமும் வராது. விசுவாசம் வரலைன்னா என்ன வராது? வாழ்க்கையில எந்த விஷயமே வராது, வாழ்க்கையில எதுவுமே வராது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? வியாதியில நிலைத்திருப்பார்கள். நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவன் எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைவான். நம்பிக்கையே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? வியாதியிலே நிலைச்சிருப்பான். ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வியாதி போகவே மாட்டேங்குதுன்னு வைங்க, அவனுக்கு அடிப்படையில் போய் உள்ள பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லை மாத்திரம் இல்லை, நம்பிக்கையே அவனுக்கு இருக்காது. ஏன் நம்பிக்கை இருக்காது? அவன் வாழ்க்கையில பாவத்தை உள்ள வச்சிருப்பான். ஒரு பாவத்தை அவன் தொடர்ந்து செய்யறதுனால அவனுக்கு நம்பிக்கையும் இருக்காது, விசுவாசமும் இருக்காது. அவனுக்கு வியாதி ஒட்டிக்கும். அந்த வியாதி அவனை விட்டு போவே போகாது. நம்மளும் உருட்டி பிறகு, நானும் சில இடங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், உருட்டி விரட்டி ஜபம் பண்ணி முடிய பிடிச்சி ஆட்டி என்ன பண்ணாலும் சரி, பேயும் போகாது, வியாதியும் போகாது. நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ள வல்லமை வச்சிருக்கிறீங்களே, போகிற இடத்துல எல்லாம் பிசாசு ஆடி ஓடி போகுது, இது ஏன் போகவே மாட்டேங்குதுன்னா அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் பிடிச்சி. ஓகே, ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ரொம்ப விசுவாசத்தோட இருக்கிறாரு, நம்ம எது சொன்னாலும் விசுவாசிக்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை, போயிடுது, எல்லாம் சரியாயிருது. அவங்க மனைவிக்கு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. அவங்க நானும் ஜெபம் பண்ணி பார்த்தா வியாதியும் போகலை, பிரச்சனையும் போகலை. அந்த அம்மா கிட்ட கடைசியில் உட்காந்து, அம்மா நம்ம வீட்டு கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேர் பேசலாமா அப்படின்னா, பேசலாமுங்க அப்படி, சரி பேசலாம். பேசுனா சொல்லுது அந்த அம்மா, யாராவது கொட்டை அடித்தாங்க எனக்கு சாமி வந்துருங்க, எனக்கு சாமி வந்துடுங்க. சரி சாமி வருது, அது எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. இதை வெளியில் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விரும்பி அதை உள்ள வச்சிருக்கும் பொழுது பிரச்சனைகள் போகவே போகாது, எதுவுமே நடக்காது அவங்களுக்கு வாழ்க்கையில். அதே போல் பிரச்சனையே போகாதவங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அடிப்படை நம்பிக்கையே இருக்காது. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் இருந்தால் தான் காரியங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். இதுதான் ஸ்டெப்பு. நம்பிக்கை வரவர்கள் சபைக்கு வருவார்கள், சபைக்கு ஆண்டுடைய வார்த்தை கேட்பார்கள். கேட்கும் பொழுது அவங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆவி. விசுவாசம் ஒரு ஆவி. ஒரு பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? அலக்கழிக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி விசுவாசக்கிறவன் விசுவாசத்தில் அலக்கழிக்க, விசுவாசம் அவனை அலக்கழிக்கும். பிசாசு பிடிச்சவன் எப்படி அலக்கழிக்கப்படுகிறானோ அதே போல விசுவாசம் பிடிச்சவனும் அதே மாதிரி அலக்கழிக்கப்படுவான். விசுவாசத்தில் நம்ம சொல்ற எந்த காரியத்தை எவன் நம்புறானோ அவனுக்கு அப்படியே நடக்கும். அது அவனுடைய எல்லைகளுக்கு மேலே போனாலும் சரி, அவனுடைய அளவுக்கு மேலே போனாலும் சரி, சொல்லும் பொழுது அது என்ன பண்ண முடியும்? அவன் விசுவாசித்து பயங்கரமா அதை பெற்றுக்கொள்ளுவான். ஆனால் விசுவாசிக்காதவன் என்ன பண்ணுவான்? பிசாசினால் அலக்கழிக்கப்படுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிசாசினால் அலக்கழிக்கப்படுகிற ஒரு மனுஷன் எப்படி அலக்கழிக்கப்படுறான், அதே மாதிரி விசுவாசத்தில் இருக்கிறவனும் அலக்கழிக்கப்படுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ இருக்குது சபை, எங்க இருந்தோ நம்ம வந்தாகணும், அலக்கழிச்சிட்டு வந்துடும், கொண்டு சபை கொண்டு வந்து சேர்த்துரும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. பயம்ங்கிறது ஒரு ஆவி பாருங்க. பயப்படுறவன் எதை பார்த்தாலும் பயந்துக்குவான், எது வந்தாலும் பயந்துக்குவான், எதை பார்த்தாலும் பயந்துக்குவான். என்ன வந்தாலும் அவனை பாதுகாத்துக்கிறதுக்கே அவனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவன் பயத்தின் ஆவி பிடிச்சிருக்குது. பயத்தினால என்னடா ஏன்டா அதை செஞ்சேன்னு, பயத்துல செஞ்சுட்டேங்க, ஏன்டா கொலை பண்ண, நான் பயந்துட்டு கொலை பண்ணிட்டேங்க. அவன் செய்யறது எல்லாமே அந்த பயத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அதே போல விசுவாச ஆவி பெற்றவர்கள் எதை செய்தாலும் விசுவாச ஆவி உடையவர்களாக நம்ம செய்வோம். எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இருக்கிறவன்
எல்லாத்துலேயுமே ஒருபடி அதிகமாக தான் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் எப்படி அதிகமாக இருக்கிறாங்கிறத சொல்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் எடுத்து 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், அப்படியே கேட்டுங்க. அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. எலியா என்று ஒரு மனுஷன் அதில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி இந்த தேசத்தில் 3 வருஷம் மழை வராதபடி வானத்தை அடைச்சி போட்டான். இவன் பண்ணினது எல்லாமே பிரம்மாண்டமான பெரிய பெரிய விசுவாச காரியங்களை தான் அவன் செய்தான் பாருங்க. அவன் செஞ்சது எல்லாமே ஹெவியான விசுவாசத்தை. ஒரு ராஜா கிட்ட போய் சொல்றான், உங்க தேசத்துல நான் இங்க வானத்தை அடைக்கிறேன், 3 வருஷத்துக்கு உங்களுக்கு மழையே வராதுன்ட்டு போயிட்டான். அல்லேலூயா. என்ன விசுவாசத்தில் அவன் சொன்னான்? ஒரு மனிதன், அவன் இயேசு கிறிஸ்து இல்லை, அவன் தேவாதி தேவன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனா ஒரு மனுஷன் வந்து சொல்றான், என்னுடைய வார்த்தையே அன்றி உங்க ஊர்ல மழை பெய்யாதியா அப்படின்ட்டு போயிட்டான். சொன்னபடி என்னாச்சு, 3 வருஷம் மழையே பெய்யல. ஒரு ஊர்ல 3 வருஷம் மழை வரலன்னு என்ன ஆகும் தெரியுமா? பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது கதை மாதிரி சொல்ல, அப்படி கேளுங்க. அந்த ராஜா பேரு ஆகாபு, அவருடைய மனைவி பேரு யெசபேல். இந்த 2 பேரும் ஆட்சி செய்கிற அந்த தேசத்துல மழை வரவே இல்லை. எல்லா இடத்துலும் பஞ்சம், சாப்பிட்றக்கே இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வெட்டி திங்கிற அளவுக்கு வந்துட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்க வீட்டில் ஒரு மேனேஜர் வச்சுருக்காங்க. அந்த ராஜா தன்னுடைய ஒரு மேனேஜர் வச்சுருக்காங்க. அந்த மேனேஜர் பேர் என்ன தெரியுமா? ஒபதியா. நல்லா வச்சுக்க, இப்போ மறுபடியும் கேட்பேன் பேரை. ஆகாபு ராஜா, அந்த ராணி பேர் யெசபேல், அவங்க வீட்டில் வேலை செய்கிற மேனேஜர் பேர் ஒபதியா. அந்த நாட்டில் பயங்கரமான பஞ்சம். ஆனால் அந்த ஒபதியா, அது இஸ்ரேல் தேசம், அந்த தேசத்தை ஒரு மோசமான ராஜா ஆண்டான். அந்த ராஜா பேரு ஆகாபு, மனைவி பேரு யெசபேல். ஓகே, ஒபதியாங்கிற அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, அவரு இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன். அந்த ஒபதியா என்ன பண்ணாரு, அந்த நாட்டுக்குள்ள எப்பவுமே நல்லது நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ கிட்டத்தட்ட அந்த யெசபேல் என்ன பண்ணிட்டா, அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொன்னுட்டான். அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொலை செஞ்சுட்டான். ஆனால் இந்த ஒபதியா என்ன பண்ணிட்டாரு, ஒரு 100 தீர்க்கதரிசிகளை ஒவ்வொரு கெபிகளில், ஒவ்வொரு குகைகளில் அடைச்சி வச்சுட்டான். ஒவ்வொரு குகையில் அடைச்சி வச்சு 50 பேரா 2 குகையில் 2 கெபியில் ஒபதியா வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்படி காப்பாற்றிட்டு இருக்கும்போது இந்த ஒபதியா கிட்ட எலியா வந்து என்ன பண்ணுறான், ஒபதியா கிட்ட சொல்கிறான், நான் உங்கள் ராஜாவை பார்க்கணும் அப்படிங்கிறான். எலியா ஆல்ரெடி வானத்தை அடைச்சிட்டு போயிட்டான். 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் தேவன் வந்து அவனை அற்புதமாக நடத்தினான். இதெல்லாம் விசுவாசத்தினுடைய அடுத்தடுத்த படிகள். எப்படின்னா, ஒரு நாட்டுக்கு அந்த தேசத்தில் போய் நீ என்ன பண்ணு, அங்கே ஒரு ஸ்திரீ இருப்பா. அந்த ஸ்திரீ கிட்ட போய் நீ போனேன்னா, அவள் விதவை இருக்கா, அந்த விதவை கிட்ட போனேன்னா அவள் உன்னை போஷிப்பா, சாப்பாடு கொடுப்பா. நாடு ஃபுல்லாக பஞ்சமாக இருந்தாலும் அந்த விதவை உனக்கு சாப்பாடு கொடுப்பா, நீ போன்னு சொல்லி எலியாவை அனுப்புறாரு. எலியாவும் அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊர் பேர் என்ன விதவை? சாரிபாத் விதவை. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. அது 17வது அதிகாரத்தில் வரும். 1 ராஜாக்கள் 17 சாரிபாத் விதவையினுடைய அந்த கதையை வரும், அந்த சம்பவம் வரும். இவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார், அந்த விதவை கிட்ட போயிட்டு 17வது அதிகாரத்தில் அந்த விதவிட்ட போயிட்டு அவள் விறகு பொறுக்கிட்டு இருப்பா. அந்த ஊருக்குள்ளே போகும்பொழுது விறகு பொறுக்கிட்டு இருப்பா. இவர் போய் என்ன பண்ணுவார், உங்ககிட்ட என்ன இருக்குது சாப்பிட்றதுக்குது அப்படின்னு கேட்பார். இந்த பொண்ணு இந்த விதவி சொல்லும், என்னிடத்துல 1 கைப்பிடி மாவு, 1 கலசம் எண்ணெய். எல்லா எண்ணெய் பாருங்க, 1 கைப்பிடி மாவு, இப்படி செய்யுங்க, 1 கைப்பிடி மாவு, 1 கலசம் எண்ணெய், 1 கைப்பிடி மாவு, 1 கலசம் எண்ணெய். ஹல்லேலூயா. ஓகே, இவ்வளவுதான் இருக்குது. ஆனா அதை வச்சு என்ன பண்ண போறாவ, இதை நான் ஒரு அடை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம், சாக போறோம். என்ன இடத்துல 1 கைப்பிடி மாவு தான் இருக்கு, 1 கலசம் எண்ணெய் தான் இருக்கு. அதுல நான் அடைய சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம், சாக போறோம். ஏன்? அதுல அவ்வளவுதான். அங்க அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை.
அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. கடைசி அவன் கையில் இருக்கிற கடைசி கைப்பிடி மாவு, கடைசி கலச எண்ணெயை வச்சிருக்கிறான். எதுக்குன்னா சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அது என்ன விஷமா? அது இல்லை. ஆனால் அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஊரில். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஏன்னா 3 வருஷம் மழை கிடையாது. இதுக்கு காரணம் யாரு? எலியா. அங்க 3 வருஷம் வானத்தை அடைச்சு போட்டார் எலியா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய என்ன மாதிரி என்னைய வச்சுக்கங்க, நான் போய் ஒரு ஊருக்கு போறேன், நீ அந்த ஊர்ல தேவன் இயேசு கிறிஸ்துவை கும்பிடாம வேற பாகாலு தோப்பு விக்கிரகம் நிறைய கும்பிட்டுட்டு இருக்கிற, அதனால இந்த ஊருக்கு மழையே வராதுன்னு அடைச்சு போட்டு வந்தாச்சு. அப்ப என்னாச்சு? 3 வருஷம் மழை வராதனால ஊரு ஃபுல்லா பஞ்சம் வந்துருச்சு. ஓகே, இந்த சமயத்துல ராஜா என்ன பண்றாரு? இதுக்கு மேல இந்த நாட்டை ஆள முடியாது. ஏன்னா நாட்டுல ஆள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, மனுஷன் செத்துட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரும் பசியில. அப்போ இந்த நாட்டுல நான் என்ன பண்ண போறேன், எங்கேயாவது புல் இருக்குதான்னு பார்க்குறேன். போய் நம்மளுடைய குதிரைகளும் கோவேறு கழுதுகளும் சாப்பிட்றதுக்கு புல் இருக்குதான்னு இந்த நாட்டில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்? அந்த உபதையாவை கூப்பிட்டு, அந்த மேனேஜரை கூப்பிட்டு, நீ இந்த பக்கமாக போய் பாரு, நான் இந்த பக்கமாக போய் பார்க்குறேன், ஏதோ புல் கிடச்சதுன்னா நம்ம குதிரைகளாவது பிழைக்குமே சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு குதிரைகளையும் கோவேறு கழுதுகளையும் பிழைக்க வைக்கப்படியாக புல் தேடிட்டு போகிறாங்க 2 பேர். ராஜா எந்த பக்கம் போகிறாரு, உபதையா இந்த பக்கம் போகிறார். இந்த பக்கம் அந்த உபதையா போகும்போது அங்கிருந்து எலியா வர்றாரு. எலியா ஏன்னா அவர் தான் அடைச்சாரு வானத்தை, வந்துட்டு சொல்றாரு, நான் உன்னுடைய ராஜாவை பார்க்கணும்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு உபதையா கிட்ட. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எலியா அப்படி காலில் விழுந்துட்டு அந்த உபதையா சொல்றாரு, ஐயோ இந்த தொந்தரவை என்கிட்ட கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்க வரேன்னு சொல்லுவீங்க, ராஜா கிட்ட நான் போய் எலியா வந்திருக்காருன்னு சொல்லுவேன், உடனே தேவ ஆவியானவர் உங்க மேல இறங்கி உங்களை வேற இடத்துல கூட்டு போயிடுவாரு. அப்புறம் ராஜா எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன், என் தலையை தூக்கிடுவார் ராஜா, அதனால என் உயிருக்கு பங்கமாயிரும். இதெல்லாம் போட்டிருக்கு. வாசிங்க, அந்த பகுதி எடுத்து வாசிங்க. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவர் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான். முக்கியமான வசனம், நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவர் உம்மை காணாவிட்டால் அடியானாகிய நான் அவனை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். கவனிங்க, உங்களை இப்ப என்ன ஒருத்தர் தூக்கிட்டு போற கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன திடீர்னு கிளம்பி ஹைதராபாத் போன்னு சொல்லிட்டாரு. நானும் கிளம்பி போயிட்டேன். இங்க இல்லை அப்படின்னு சொன்னா என்னை காணாம போயிட்டா என்னை சொன்னவனை ராஜா கொன்றுவார் இல்லையா? அது மாதிரி இப்ப எலியா என்ன பண்றாரு, நான் ராஜாவை பார்க்கணுங்கிறாரு. ஒபதியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஒபதியா சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீங்க போயிட்டீங்கன்னா நான் ராஜா கிட்ட போய் சொல்லி அவர் பார்த்தா நீங்க இல்லைன்னா அவன் ராஜா என்னை கொன்றுவாரே அப்படின்னு பயப்படுறாரு. விலங்குதான் நான் சொல்றது? ஓகே. அப்போ இந்த மாதிரி ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன் தான் எலியா. திடீர்னு ஆவியானவர் எங்க சொல்றாரோ அங்க போயிடுவாரு. கேரி தாட்டனுங்காண்டிக்கு போய் படுத்துக்கோன்னு சொல்லுவாரு, அங்க போய் படுத்துருவாரு. கேரி, ஏன்னா ஊர் ஃபுல்லா பஞ்சமாயிருச்சு, அதனால கேரி தாட்டங்கண்டிக்கு போ, அங்க உனக்கு காலையில அதிகாலையில் உனக்கு காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன்ட்டாரு. காக்கா வரும், ஒரு பறவை வரும், அது என்ன பண்ணும், இறைச்சியை கொண்டு வரும், அப்பத்தையும் கொண்டு வரும்ட்டாரு. போய் படுத்துக்கோன்னா அவன் போய் படுத்துக்கிட்டான்.
நீ எழுந்து வெகு தூரம் போ அப்படிங்கிறாரு, வெகு தூரம் எழுந்துன்னு போறான். சாரி பார்த்து வீட்டுக்கு போ, அங்க விதவை உனக்கு போஷிப்பாங்கிறாரு, அங்க போறாரு. அப்ப ஆவியானவர் நடத்தும்படியாக நடத்துகிற ஒரு மனுஷன் தான் விசுவாசத்திலே வல்லவர்களான இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எலியா போய் சொல்றான், பூட்டுற அந்த வானத்தை பூட்டுறான். எவ்வளவு ஒரு வல்லமை பாருங்க. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அவன் பூட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான், வானத்தை அடைச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. என்ன சொன்னானோ அது அப்படியே நடந்தது. எலியா என்ன சொன்னானோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் முழுவதும். அவன் என்னென்னலாம் சொன்னானோ அது எல்லாத்தையும் நடந்தது பாருங்க. இயேசுவே தேவனே, கர்த்தர் தான் தேவன்கிறத உணர வைக்கும்படியாக, கர்த்தரே தேவன் என்பதை உணர வைக்கும்படியாக எலியா ஒரு காரியத்தை அங்க செய்யறான். இப்போ ராஜா கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி எலியா வந்தாச்சுன்னு உபதேச சொல்றான். ஆகாபு கிட்ட போய், ஆகாப் என்னது எலியா வந்துட்டானா? அவன் தானே நம்ம இதே வானத்தை பூட்டினது, அவன் தானே மலையை அடைச்சது, கூப்பிட அவன் நான் பேசுறேன். இல்ல இல்ல நீங்க போய் பாருங்க அப்படிங்கிறான். ராஜா கிளம்பி போறான். ராஜா கிளம்பி எலியாவை பாக்குறதுக்கு போறான். எலியா கிட்ட போய் வாசிங்க அத 17 வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். அல்லேலூயா. அதுக்கு எலியா சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுவன் நான் இல்ல, நான் தேவனை தான் நான் என்ன பண்றேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ற, தோப்பு விக்கிரகங்களையும் பாகால்களையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த தேசத்தையே தீட்டுப்படுத்திட்ட. நம்மளுடைய தேசம் அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஃபுல்லா எல்லா இடங்களிலும் பாகால்களும் தோப்பு விக்கிரகங்களும், வேதத்தில் அப்படி போட்டிருக்கு, தோப்பு விக்கிரகங்களையும் பாகால்களையும் கொண்டு வந்து வச்சு நீ தான் இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற, நான் தேவாதி தேவனை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எலியா, நீ தான் அந்த கலங்க பண்ண தேசத்தை கலங்க பண்ணவன் நீ தான் சொல்லி ஆகாபை கை நீட்டி சொல்றான் எலியா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் சொல்ல முடியுமா, இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் கொண்டு வந்து தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய், நம்ம யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எலியா சொல்றான், நீ தான் யா தீட்டுப்படுத்தின, நீ தான் இந்த இஸ்ரவேலை நீ கலங்க பண்ணினா என்று சொல்லுகிற. நானும் சொல்றேன், இந்தியாவை நீ தான் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த இது போல அவன் கலங்க பண்ணி கொண்டிருந்த ஆகாப் கிட்ட சொல்றான், ஒரு சேலஞ்சு பண்றான், நீ வணங்கி கொண்டிருக்கிற பாகால்களையும் தோப்பு விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு வா. 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை கொண்டு வா. வரட்டும், 850 பேர் வரட்டும், நான் ஒருத்தன் நிக்கிறேன். அல்லேலூயா. எலியா சொன்ன, நான் ஒருத்தன் நிக்கிறேன். கர்மேல் பர்வதத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வா, மலைக்கு கொண்டு வா. நான் ஒரு பலிபீடம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, மேல விறகுகளை அடக்கி வைங்க, சந்து சந்தா வெட்டப்பட்ட ஒரு காலை எடுத்து மேல வைங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்து பதில் தருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் சொல்றான், அதே போல 450 பாகால் பாகால் தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். 400 தோப்பு விக்கிரகங்களை அந்த எசபேலோட உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள் வரானுங்க. எல்லாம் பிசாசு, எல்லாம் அந்த விக்கிரகத்தின் காரியங்கள், ஆவிகள், அந்த பாகால் விக்கிரகத்தினுடைய ஆவிகள் எல்லாம் வராங்க. தீர்க்கதரிசிகள்லாம் வந்து என்ன பண்றானுங்க, அதே மாதிரி பலிபீடம் கட்டி மேலே விறகுகள் எல்லாம் வச்சு மேலே காளையை காளைன்னா ஒரு மாட்டை சந்து சந்தா வெட்டி அதை மேலே வச்சு காலையில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. பாகாலே வா, அக்னியே வா, அது பண்ணு இது பண்ணுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் போட்டிருக்குது, இல்லை சும்மா நான் சொல்லலை, வேதத்தை அப்படியே போட்டிருக்கு, அதை வாசிச்சு பாருங்க தெரியும். வந்து வானத்திலிருந்து அக்னி வரட்டும் காலையில இருந்து பயங்கரமா என்னென்னமோ செய்யறானுங்க, எதோ செஞ்சு கூப்பிடுறானுங்க. எங்க வரும், இருந்தா தானே வரும். ஒண்ணுமில்லாத காரியங்களுக்கு பெரிய பெரிய செலவை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு நம்முடைய தேசமும் அதே போலதான், ஒன்றுமில்லாத காரியத்திற்கு, கண்ணிருந்தும் காணாது மூக்கிருந்தும் நுகராது போல காரியங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை வேஸ்டா செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போலதான் இந்த கர்மேல் பர்வதத்து மேல பலிபீடத்தை கட்டி விறகுகள் அடுக்கி மேல காளையை வெறும் பழிய வைத்து அக்னி வருன்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. ஒன்றும் வரல.
வராட்டியும் பரவாயில்ல, நம்ம ஆளு பாருங்க விசுவாச வீரன். எலியா என்ன பண்றான் பாருங்க, 850 பேர் கதறிட்டு இருக்கானுங்க, கதறுன்னு கதறானுங்க, அக்னி வரட்டும்னு என்னென்னமோ செய்யறானுங்க. இவன் பாருங்க கிண்டல. 27வது வசனம் வாசிங்க. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, பரியாசம்னா உரத்த சத்தமாய் நம்ம கிண்டல் பண்றான், பயங்கரமா கிண்டல் பண்றான். எப்படி கிண்டல் பண்றான்னா, உரத்த சத்தமாய் நல்ல சத்தமா சொல்றான், அவன் தேவனாமே, நீங்க சத்தமா கூப்பிடுங்க இல்லாட்டி வர மாட்டான், இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, ஏன்னா அவன் வந்து எங்கேயாவது இருப்பான், கூப்பிடுங்க. அவன் தேவனாவே, அவன் தான் கடவுள் சொல்றிய, கூப்பிடு. அவன் தியானத்தில் இருப்பான். ஒரு வேலை தியானத்துல எங்கேயாவது இருப்பானா என்னமோ தெரியும், அல்லது அலுவலா இருப்பான், அதே ஏதாவது ஒரு வேலையாக்கிது போயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், பிரயாணம் போயிருப்பான், இல்லைன்னா எங்காவது பிரயாணம் போயிருப்பாங்க, வெகு தூரம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அல்லது உங்க ஆளு தூங்கினாலும் தூங்கி இருப்பான். சத்தமா கூப்பிடு, கிண்டல் பண்ற மாதிரி. இது வந்து பைபிள்ங்கிறதுனால அழகா போட்டிருக்குது. ஆனா எலியா என்னென்ன பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும். பயங்கரமா கிண்டல் பண்றான். மறுபடியும் அடுத்தது, அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே, அவங்க இன்னும் இவன் கிண்டல் தாங்க முடியல அவனுங்களுக்கு. ஐயோ இப்படி கிண்டல் பண்றானே, ஒரு சின்ன தீப்பொறியாவது வந்துருச்சுன்னா பரவாயில்லையே, ஒரு தீக்குச்சியாவது வந்து விழுந்துச்சுன்னா பரவாயில்லையே, அவன் அப்படி யோசிக்கிறானுங்க. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் அந்த விக்கிரக தோப்பினுடைய தீர்க்கதரிசிகளும் வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒரு சின்ன நெருப்பு கூட வரல, உஷ்ணம் கூட அடிக்கல, அப்படி இருக்குது. வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும். அடுத்தது என்ன பண்றானுங்க, ஆனதாகுது. அடுத்தது உடம்பு கீரிக்கலாம், கத்தி எடுத்து உடம்பு அறுத்தாவது அந்த பாகால வர வச்சிடலாம், மேல அந்த கடவுள் வரும் தீ வரும்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. உடம்ப கீறானுங்க, ஈட்டியை வச்சு கீறானுங்க, கத்தி வச்சு கீறானுங்க, ரத்தமெல்லாம் ஒழுகுது. ஆனாலும் அங்க இருந்து ஒண்ணுமே வரல, வானத்திலிருந்து பதில் வரவே இல்லை பாருங்க. மத்தியான வேலை சென்ற பின்பு அத்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும், ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. 3 விஷயம் பாருங்க. மறு உத்தரவு சும்மா பதில் சொல்றதுக்கு யாரும் கிடையாது, ஒரு சத்தத்தையும் காணோம், அப்புறம் கவனிப்பாரே இல்லை. உண்மையிலேயே அதுதாங்க, இந்த விக்கிரக தோப்புகள், பாகால்கள், இது போல காரியங்களுக்கு, எந்த ஐடல்ஸுக்கும் ஒரு சத்தமும் அதை திருப்பி கொடுக்காது. நல்ல கவனிங்க. அவைகள் மரத்தாலும் வெங்கலத்தாலும் வெள்ளியினாலும் கற்களினாலும் செய்யப்பட்டவைகள். அது காது இருந்தும் கேட்காது, அது கண்கள் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, அது ஒரு சத்தமும் இராது, ஒரு சத்தமும் இராது. ஹல்லேலூயா. ஒரு சத்தமும் இராது, அதுகிட்ட இருந்து ஒரு பதிலும் வராது. ஆனா நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது எலியா இப்பதான் அவனோட ரோல் வருது. இவ்வளவு நேரம் 850 பேர் கதறுன்னு கதறிட்டு இருந்தானுங்க, ஒண்ணுமே நடக்கல. இப்ப எலியாவோட ரோல், எலியாவோட டைம் வந்துருச்சு. சகல லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்க கூடி இருக்கிறானுங்க. அவனுங்க மேலே ஏறி நின்றுட்டு என்னென்னமோ பண்ண பாக்குறானுங்க, ரத்தத்தை ஊத்துறானுங்க, அதை செய்யறானுங்க, இது செய்யறானுங்க, ஒரு பதிலும் வரல. இப்ப எலியா சொல்றான், சகல ஜனங்களே, லட்சக்கணக்கான ஜனங்களே என்கிட்ட வாருங்கள், இப்போ என்கிட்ட வாங்க. சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த போது எல்லாம் அப்படியே எலியாவை பார்த்து திரும்பிட்டாங்க. எலியா நிக்கிறார் கர்மேல் பர்வதத்து மேல. அந்த 12 அந்த 2-3 வருஷம் தள்ளி வாங்க, 12 கற்களை நிறுத்தி, இது மாதிரி நிறுத்தி, அந்த யாக்கோபுடைய கோத்திரத்தினுடைய 12 கற்களை நிறுத்தி ஒரு பலிபீடம் கட்டி, அது மேல விறகுகளை அடுக்கி, அது மேல வந்து ஒரு காளை அதே போல சந்தா வெட்டி, சுத்தியும் வந்து ஒரு அகழி மாதிரி வெட்டி வச்சு, வாய்க்கால் மாதிரி சுத்தி வெட்டி, அதுக்குள்ள தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு, அந்த பலிபீடத்து மேல தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு, எல்லா இடங்களிலும் தண்ணி ஊத்திட்டான். ஏன்னா இவன் ஒரு வேளை ஏதாவது சிக்கி கல்ல வச்சுக்கி தீ வர வச்சுட்டான், அது ஈரமா எல்லாம் வறண்டு கிடந்தது, அதனால தீ வந்துருச்சுன்னு யாராவது சொல்லிடுவானுங்க. இல்ல வானத்திலிருந்து இடி இறங்குச்சு அதனால தீ பிடிச்சிக்குச்சுன்னு சொல்லிடுவானுங்க. அதனால என்ன பண்ணாலும் அங்க தீ மட்டும் வரக்கூடாதுங்கிறது மாதிரி அவன் எல்லா இடத்துலயும் தண்ணியை ஊத்தி வச்சுட்டான்.
அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நீங்க தான் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்பதை என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு நீங்க விளங்க பண்ணணும். கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தரிடத்துல திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு என்னை கேட்டருளும் சொல்றத கேளுங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இப்ப நான் சொல்றத கேளுங்கன்றாரு. இப்போ கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாம் கரங்கத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தியானம் வரைக்கும் அவன் கதறி ரத்தத்தை ஊத்தி ஒண்ணுமே வரல, எதுவுமே நடக்கல. ஆனா தேவனிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, என்னை கேட்டருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிற ஒரு விசுவாச வீரன் இருந்தான்னா நீங்க கேட்ட அவர் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை அப்பொழுதே கேட்பார். ஹல்லேலூயா. இத நல்ல ஸ்ட்ராங்கா வாசி. கர்த்தர் கேட்டு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் அந்த விறகுகளையும் அந்த கற்களை கூட மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லா விதமான அந்த தண்ணி, அந்த வாய்க்கால்ல இருந்த தண்ணி, அந்த கற்களையும் எல்லாத்தையும் பொசுக்கி போட்டு அங்க ஒன்றுமில்லாதபடிக்கு அது நக்கி போட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அவர் இறங்குன மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா இருக்கிற எந்த பிரச்சனைகள் மேல பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் சரி, அது எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, அவர் தண்ணி வந்துருச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, மேல ஈரமா ரத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பலிகள் இருக்குது, அது மேல தீப்பத்தினா கூட அது எரியாது. பச்சை உடம்பு எங்க எரியும்? அந்த காளை மாடு, பலி செலுத்தக்கூடிய அந்த மாடு எப்படி எரியுங்க? ஆனாலும் எல்லா விதமான தண்ணியும் கல்லையும் அங்க இருந்த பலிகளையும் மொத்தமா நக்கி போட்டு போயிடுச்சு அந்த அக்னி. ஹல்லேலூயா. அப்ப அந்த பாகால் இடத்துல இருந்து வந்த எந்த காரியமும் அங்க வரல பாருங்க. அது சும்மாதான் இருந்துச்சு, ஒண்ணுமே வரல. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாம் செய்து பார்த்துட்டாங்க, எல்லா காரியமும் செய்து பார்த்து விட்டார்கள், ஒண்ணுமே நடக்கல. எலியா ஒரே வார்த்தை சொல்றான், ஆண்டவரே என்னை நீங்க கேட்டருளுங்க, நான் சொல்றத ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொல்றான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லா காரியத்தையும் செய்து போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த காரியங்களை, அந்த தேசத்துல 850 தீர்க்கதரிசிகள் அவனுங்கெல்லாம் பெரிய பெரிய ஹை பிரைஸ்ட் பிரதான அவங்களுடைய விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த பாகால்கள், அந்த தோப்பு விக்கிரகங்களுடைய பெரிய தீர்க்கதரிசிகள் அவர்கள் 850 பேர் இருந்தார்கள். எலியா சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே எங்கள் அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே நாம் இறங்கிடும் வேதமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் வேதமே,
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Thank you, Jesus. நீங்க ஒருவர் மாத்திரம்தான் உங்க பகுதியில உங்க ஊர்ல மீர்ந்து இருந்தாலும் நீங்கள் அந்த பாகால்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி தேவன் பட்சமாய் நின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து செயல்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணிட்டான், அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கி மொத்தத்தையும் அது பட்சித்து போட்டது. அதுக்கு அடுத்த வசனம் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டான வசனம். வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் கேட்ட பொழுது எல்லா ஜனங்களும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் இப்படி எலியா போல நின்றுட்டோம்னு சொன்னா, கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு நின்னோம்னு சொன்னா, கர்த்தரே தேவன் என்று உங்களை சார்ந்த ஜனங்கள் அனைவரும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, கர்த்தர் உங்களிடத்துல அப்பேற்பட்ட வல்லமைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். என்ன பண்ணான்னு பாருங்க. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளையும் விக்கிரக தோப்புகளின் அந்த காரியங்களையும் என்ன செய்தான் மாத்திரம் பாருங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு இவ்வளவு நாள் நம்ம போட்டு என்னென்னலாம் செய்துட்டு இருந்தானுங்க, என்னென்ன காரியங்களை நம்மளை செய்து கொண்டிருந்தார்கள், அந்த அவர்கள் எல்லாத்தையும் பிடிங்கடான்னு சொல்லிட்டான். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேர் வந்து அந்த மனுஷர்களை பிடித்து அந்த அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்த்தையும் யெசபேலோட பந்தியில அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த விக்கிரக தோப்பினுடைய தீர்க்கதரிசிகளையும் பிடித்து எலியா அவர்களை கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பி, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களை 850 பேர்த்த எலியா அந்த ஆற்றங்கரையில அவன் வெட்டி போட்டான்னு வாசிக்கிறோம். அவங்க தான் என்ன பண்ணிட்டானுங்க, அத்தனை லட்சம் ஜனங்களையும் என்ன பண்ண, தேவனை விட்டு பிரித்து தேவனோடு இல்லாதபடிக்கு செய்து அவர்களை பாகால் தீர்க்கதரிசிகளோடு கூட இணைத்த அந்த காரியங்களை செய்த யெசபேலும் அவளோட இருந்த அந்த 850 தீர்க்கதரிசிகளும் தான். அந்த 850 பேர்த்தையும் ஒரே இடத்துல ஒரே மனுஷனா எலியா வெட்டி தீர்த்தான். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக அதை 850 இல்லை 8050 இல்லை 8,50,000 இல்லை 8 கோடியோ இல்லை 850 கோடியோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுக்கு விரோதமாக எழும்பினால் தேவன் உங்கள் பட்சத்தில் நின்று கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க. வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, பாருங்க தைரியம். அடுத்து ஆகாப்னா சும்மா நினைக்காதீங்க, ஆகாபுங்கிற ஒரு ராஜாவை பார்த்து இன்னைக்கு நம்ம போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சும்மா சாதாரணமா பேசுறா எலியா அந்த ஆகாபை நோக்கி,
நிற்போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். இப்போ அந்த ஊருக்கு ஒரு கதை, ஒரு விடிவு காலத்தை எலியா சொல்றான். அந்த தேசத்துக்கு ஒரு விடிவு காலம். அந்த தேசத்துல என்ன பிரச்சனை? பஞ்சம், மழை இல்லை, 3 வருஷமா மழை இல்லை. இப்ப எலியா அந்த தேசத்துக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்றான், ஒரு வழியை திறக்கிறான். என்னன்னா, நீ புறப்பட்டு போய் சாப்பிடு, சந்தோஷமா இரு, நான் வானத்தை திறக்க போறேன், பெருமழையின் இரைச்சல் கேக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எங்க பஞ்சங்கள் இருந்தாலும், உங்களை சுற்றியோ உங்க பகுதி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர உங்களால் தான் முடியும். அல்லேலூயா. நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்கன்னா, அந்த விசுவாசி ஆவி உடையவர்களாக நீங்க இருப்பதினாலே வாயை திறந்து நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் பகுதியிலே வந்து சேரும். அல்லேலூயா. ராஜா இடத்துல போய் சொல்றான், சும்மா சாதாரண ரோட்ல போறவங்கிட்ட இல்ல, ஆகாப் ராஜா கிட்ட சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேக்குது, நீ போய் நல்ல போஜனம் பண்ணிட்டு ரதத்தை பூட்டிட்டு கிளம்பு அப்படிங்கிறான். அல்லேலூயா. மழை வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் போ அப்படிங்கிறான். ஏன்னா 3 வருஷமா மழை இல்லாத ஊர்ல அவன் பேசுறான் பாருங்க. ஒரு ஊர்ல மழையே இல்லை, ஆனா அந்த ஊர்ல போய் பேசுறான், சீக்கிரம் கிளம்ப, மழை வரப்போகுது அப்படிங்கிறான். அல்லேலூயா. இவன் சொல்றான், எங்க மழை? 3 வருஷமா ஒண்ணுமே இல்லையே, நான் பார்த்ததே இல்லையே, ரொம்ப வருஷமா நான் மழையை பார்த்த மாதிரியே தெரியலையே. ஆனா அவங்ககிட்ட சொல்றான், எலியா இன்னைக்கு வரும், கிளம்பு அப்படிங்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் எலியா என்ன பண்றான், அவனோட வேலைக்காரரை அனுப்பி, நீ போய் கடல் கிட்ட போய் பார்த்துட்டு வா, வானத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா வேற சொல்லிட்டான், 3 வருஷமா மழை இல்லாத இடம், இப்போ வந்து மழை வரும்னு சொல்லிட்டான். இப்போ ஏதாவது ஒண்ணு வருதான்னு போய் பாரு, போய் வானத்துல பாரு, ஏதாவது தெரியுதான்னு பாரு அப்படிங்கிறான். வேலைக்காரமாய் பார்த்துட்டு வந்து, ஐயா ஒண்ணும் இல்லைங்கிறான் எலியா கிட்ட. எலியா சொல்றான், ஒரு 7 தடவை போய் பாரு அப்படின்ட்டான். அதையும் கேட்கறான் பாருங்க, 7 தடவை பார்க்கணுமா ஒண்ணுமில்லாத இடத்த. சரி ஓகே, வேலைக்காரன் என்ன பண்ணா, மறுபடியும் போய் 7 தடவை பார்த்துட்டு வரான். அப்போ 7ஆம் தரம் அவன் வந்து இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போதும். ஆமென். ஒண்ணுமே இல்லாத இடத்துல உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. உங்க இடத்துல ஒண்ணுமே இல்லையா, ஒரு 10 ரூபா தாங்க இருக்குது, என்கிட்ட 10 ரூபா தாங்க இருக்கு. ஓகே, 10 ரூபா தானே இருக்கு, அதை ஆண்டவர் கொடுத்துரு. அல்லேலூயா, அது கொடுத்துரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசி. 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. சிறிய மேகம் தான் இருக்கு. அப்பொழுது அவன் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். மழை இது வந்துச்சுன்னா நீங்க போகாம விட்டுற போற, சீக்கிரம் பூட்டிட்டு கிளம்பு, இப்போ ஒரு பெரும் மழையின் இரைச்சல் வரப்போகுது. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி, நல்லா கவனிங்க, இது சும்மா சாதாரணமா யோசிக்க கூடாது. ஒரு ஊர்ல மழையே இல்லைங்க, 3 வருஷத்துக்கு மழையே இல்லை, காஞ்சு போயிடுச்சு, எல்லாம் செத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா அந்த பஞ்சத்துல செத்து போயிட்டு இருக்கிற அந்த ஊர்ல ஒரு பெரும் மழை வருது, கார் மேகம் வருது, கருப்பு கலர்ல மேகம் உருவாகி மோடம் போட்டு பெரும் மழை வருது, வெள்ளப்பெருக்கு ஆகிற அளவுக்கு மழை வருது பாருங்க. அல்லேலூயா. அது எங்க இருந்து வந்துச்சு? ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் வைத்தீர்கள் என்று சொன்னா உள்ளங்கை அளவு மேகம் போதும், ஒரு பெரும் மழையை கொண்டு வருகிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே எலியா சொன்னா பாருங்க, அந்த வேலைக்காரன் சொல்றான், ஏதோ ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு தாங்க ஒரு மேகம் மேல தெரியுது, வருமா என்னன்னு தெரியலைங்கிறான். ஆனா இவன் விசுவாச வார்த்தையை பாருங்க, எலியாவோட விசுவாச வார்த்தை. உடனே ரதத்தை போட்டிட்டு கிளம்பு, மழை தடை செய்யாதபடிக்கு நீ சீக்கிரம் கிளம்பு, ஏன்னா மழை வரப்போகுது அப்படிங்கிறான். அதுதான் விசுவாசம். ஒன்றும் இல்லாத இடத்துல இவ்வளோன்னு இருக்குதா, அதுதான், அது போது உங்க விசுவாசத்தை தூண்டி எழுப்ப. அல்லேலூயா. அப்ப விசுவாசி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டா, விசுவாச ஆவி உடையவன். அல்லேலூயா. எலியா விசுவாச ஆவி உடையவன். ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:13 எடுங்க, அது தெரியும். விசுவாசம்னா அது ஒரு ஆவிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம்.
விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருக்கிறோம். போதும். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருக்கிறோம். விசுவாசம் என்பது ஒரு ஆவி. நமக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கு. பக்கத்துல பார்த்து, உனக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அந்த கேட்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்குங்கிறத விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கு. That's the spirit of faith. ஹல்லேலூயா. the spirit of faith உங்களுக்குள்ள இருக்கு. விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் மத்தவங்க வேற மாதிரி பேசுவாங்க, நம்ம வேற மாதிரி பேசுவோம். ஹல்லேலூயா. நம்ம அப்படி பேசவே, மற்றவங்க பேசுற மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படி யோசிக்கிறோம்? ஏன் அப்படி நான் பேசுறோம்? நமக்குள் விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க யோசிக்கிறது வேற, நம்ம யோசிக்கிறது வேற. ஹல்லேலூயா. அவன் பேசுறது வேற, நம்ம பேசுறது வேற. அவன் பார்வை வேற, நம்ம பார்வை வேற. ஹல்லேலூயா. நம்ம பார்வை தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நம்ம பார்வை தான் ஜெயிக்கும், நம்ம வார்த்தை தான் ஜெயிக்கும். நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கிருந்து வருது? உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்திலிருந்து வருகிறது. அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள இருக்கு? விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இது அதனாலதான் உலகத்தாளுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. அவன் பேசுறதே வேற மாதிரி இருக்கும், நம்ம பேசுறதே வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பேசுறத கிறுக்குத்தனமா இருக்கும், பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்குது வருது அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. உண்மைதானே நான் சொல்றது? நீ பாரு, சிரிக்கிறது பார்த்தா உண்மைதானே இருக்குது அப்படி. ஹல்லேலூயா. ஆமா, இது என்ன பைத்தியமா அது அப்படின்னு. ஆமா. இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:27 அப்படிதான் சொல்லுது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஓகே. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பேசுறத பார்த்தா அவன் பைத்தியம் தான் சொல்லுவான். ஏன்னா பைத்தியத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க. விசுவாசித்தின் அதனால பேசுனேன் சொல்றாங்க பாருங்க. விசுவாசித்தின் ஆகையால் நான் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், பேசுறேன். நீ விசுவாசலன்னு விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுகிறேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அப்படிதான் பேசினாரு. நானும் விசுவாசிக்கிறேன், அதனால நான் பேசுறேன். அல்லேலூயா. நீங்களும் விசுவாசிங்க, பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறாருங்க. சும்மா இல்லை. எலியாவுக்கு அப்படி செஞ்சாரா இல்லையா? எலியா அந்த விதை இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த விதை வீட்டுக்கு அவர் போனார் இல்லையா? ஒரு பிடி மாவு, ஒரு கலச எண்ணெய் தான் இருந்துச்சு. என்னை போஷிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை போஷிப்பார். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறேன். 1.25 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன். கவர்மெண்ட்டில் பார்க்குறேன், இந்தியன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னு வைங்க. நான் பரலோக ராஜ்யத்தில் வேலை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனிடத்தில் வேலை பார்க்கிறவன் நானு. ஹல்லேலூயா. எனக்கு என்ன குறை ஆண்டவர் வைக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. நீங்கள் கொடுக்கறத நீங்க அறுவடை பண்றதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. அல்லேலூயா. நீங்கள் கொடுப்பதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தேவராஜ்யத்தில் விதைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க வாய்ப்பா எடுக்கணும். அதைய எலியா அப்படிதான் சொன்னா. உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டான். ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய் இருக்குது. அப்படியா? அதுல ஒரு அடைய சுட்டு எனக்கு கொடு அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து சாரிபாத்துக்கு போனான். 10 அப்படியே வாசிங்க, முடிச்சிடலாம்.
அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. அந்த லேடி என்ன படுத்து எந்த சங்கடமும் படலை. தன்னிடத்துல இருந்து அந்த ஒரு பிடி மாவையும் கொஞ்சம் களைய எண்ணெயும் வச்சு ஒரு அடைய செஞ்சு எலியாவுக்கு கொடுத்தாச்சு. அந்த 100 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க. ஏன் அந்த எலியா அடைய கேட்டாரு? அதோட ரகசியமே அங்கதான் இருக்குது. எதனால கேட்டாருன்னா, அவர் சாப்பிட்டாரு பாருங்க, அந்த அடைய சாப்பிட்டாரு பாருங்க. அந்த சாப்பிட்டது எலியாவோட திருப்திக்காக இல்ல, அந்த விதவையை ஆசீர்வதிக்கும்படியாக எலியா அதை கேட்டார். அல்லேலூயா. அந்த அடைய வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வசனம் சொல்லுது, அந்த மழை மறுபடியும் வர வரைக்கும், பஞ்சகாலம் முடிய வரைக்கும் அந்த கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க பழகிட்டீங்கன்னா எந்த பஞ்சகாலம் அந்த உலகத்துல வந்தாலும் சரி, உங்களுடைய கலசத்துல எண்ணெய் குறையாமல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் வாய்ப்பு கொடுக்கறது. எலியா அங்க போய் வாய்ப்பு கொடுத்தான் பாருங்க, எனக்கு ஒரு அடைய கொடு அப்படிங்கிறான். ஏன் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாமலாம் கேட்கல. அவன் கேட்டானா காக்கா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா அத்தனை வருஷம் அப்படிதான் கொடுத்துச்சு. வருஷ கணக்கா காக்கா காலையில இறைச்சியும் அப்பமும், மாலையில இறைச்சியும் அப்பமும். எங்கேயாவது கிடைக்குமா? காக்கா அது பறவை வந்து கொடுத்துட்டு போகுது அவர்கிட்ட. திருட்டு காக்கா, அதுவே காக்காவே திருடிட்டு போயிடும் எங்கேயாவது வச்சுட்டு இருந்தோம்னா. திருட்டு காக்கா வாயிலே கொண்டு வந்து அடையும் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்துட்டு போறாரு அத்தனை வருஷத்துக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அப்பேற்பட்ட தேவனுக்கு இவனுக்கு அந்த விதவை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு செய்ய முடியாதா? இவனுக்கு கிடைக்கும், எலியாவுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் அந்த விதவை, சாரிபாத் விதவை ஆசீர்வதிக்கும்படியாக இவன் அந்த அடைய வாங்குறான், கொடுங்குறான். 100 ரூபா நான் கொடுன்னு கேட்டேன்னா, எனக்கு இல்லாம நான் கேட்கல, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதை நான் கேட்கிறேன். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கையினுடைய சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லாமல் கேட்கவில்லை, கர்த்தர் ஏதோ ஒரு வகையில போஷிப்பார். ஆனாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த காணிக்கை நான் பெற்றுக்கொள்ளுகிறோம். நான் ஒரு சில இடத்துல காணிக்கை வாங்க மாட்டேன், ஏன்னா அவங்களை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ரெட்டை வேஷம் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் 1 ரூபா கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்கிட்ட இருந்து வாங்குவேன். 1 ரூபா. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய நாம் மகிமைக்கு என்று சொல்றேன். நீங்க 1 ரூபா காணிக்கை கொடுத்தாலும் சந்தோஷமா ஏன் வாங்குவேன்? உங்களை நான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அதற்காகவே அந்த காரியத்தை செய்வேன். அதனால நாம் ஆசீர்வதிக்கும்படும்படியாக நாம் தேவனுக்கு என்று நம்ம கொடுக்க வேணும். இப்ப இந்த விதவை கொடுத்தா, இவனுக்கு எலியாவுக்குன்னு கொடுத்தா பாருங்க. எலியா சொல்லிட்டா, இனி பஞ்சகாலம் முடிய வரைக்கும் கலசத்துல என்ன குறைஞ்சு போகாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், வெறும் அவங்க மட்டும்தான் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேதத்துல போட்டிருக்கு, அந்த சாரிபாத் விதவையும் அவருடைய மகனும் அவருடைய குடும்பத்தாரும்னு போட்டிருக்கு. இஸ்ரவேல் குடும்பத்துல 12 பேர்த்துக்கு குறையாம இருப்பாங்க. 12 பேர்த்துக்கு குறையாம அவங்க அக்கா, தங்கச்சி, அவங்க இவங்க இருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் அந்த விதவை ஆசீர்வாதமா இருந்தான். அல்லேலூயா. அதே எண்ணெய் தான், அதே தான் போட்டுக்கிட்டே இருப்பான், குறையவே இல்லை. எடுத்து போட்டா திரும்பி பார்த்தா உள்ள ஃபுல்லா இருக்கும், எடுத்து போட்டா திரும்பி பார்த்தா ஃபுல்லா இருக்கும், குறையவே இல்லையாமா அந்த காரியம். அதை நீங்க வாசிச்சு பாருங்க, அற்புதமா இருக்கும். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவுபடாது. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளை பேசட்டும். ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே இந்த எலியா சம்பவத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், விசுவாச ஆவியை உடையவன் எவைகளை
சொல்லுகிறானோ, எவைகளை நம்புகிறானோ, எவைகளை பார்க்கிறானோ, அது எல்லாம் அவனுக்கு கைகூடி வரும். அவன் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே அது நடக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலியாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே பயன்படுத்த கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பாமுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் அவன் பேசின வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் எழுந்து நின்று செய்த செய்கைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வரட்டும் ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாக, ஜனங்களுக்கு காட்டும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர தேவனை நாங்கள் அறிமுகப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஹல்லேலூயா ஜனங்கள் முழங்கும்படியாக ஆண்டவரே எங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சபை ஜனங்கள் ஒவ்வொருவரும் எலியாக்களாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை அசைக்கிற ஒரு அசைவு ஆண்டவரே ஒவ்வொருவருக்களாக வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. எல்லா அந்த ஆண்டவரே பாகால்களை எதிர்க்கிற அந்த பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த விசுவாச பலத்தோடு கூட நாங்கள் பயணம் செய்ய நீங்க கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. உடைய சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வரது தடைப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் சென்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுடைய மகத்துவங்களை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் தந்திரங்கள், இருளின் காரியங்கள், வான மண்டலங்களின் பொல்லாத சேனைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க தடை செய்கிற எல்லா அந்த வல்லமையின் கிரிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பா ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக வரட்டும். ஒவ்வொருவரும் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உம்மை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய கிருபை வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. விசுவாச ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே எங்கள் அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே நாம் இறங்கிடும் வேதமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் வேதமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள்
அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Thank you, Jesus. நீங்க ஒருவர் மாத்திரம்தான் உங்க பகுதியில் உங்க ஊர்ல மீர்ந்து இருந்தாலும் நீங்கள் அந்த பாகால்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி தேவன் பட்சமாய் நின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து செயல்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார்.